வேறு ட்ரை பண்ணலாம். கிஃப்டா? யாருக்கா இருக்கும்? பார்த்துட்டியா? அது என் டீச்சருக்காக வாங்கினது. பத்திரமா அதை அங்கேயே வை. மா, இது எனக்கு ரொம்ப அழகா இருக்குல்லம்மா. எனக்கு தெரியாதா என் டீச்சருக்கு எது அழகா இருக்கும்னு? நான் டீச்சரா? என்கிட்ட என்னம்மா கத்துக்கணும்? மியூசிக்கா? கத்து கொடுக்கறவங்களே நம்ம கிட்ட கத்துக்க ஆசைப்படுறதும் ஒரு சுப ஆரம்பம் தானே. ஜிஆர்டியின் தங்க திருவிழா விழாக்கால சலுகையாக தங்க நகைகளின் சேதாரத்தின் மீது 20% தள்ளுபடி. வைரங்கள் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 25% வரை தள்ளுபடி. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், பாஸ்கட் ரோடு, கோயம்புத்தூர். ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி கோலப்பட்டி நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம விஷ்ணு கையில் இருக்கிற ஸ்ரீசக்கரம் மாதிரி இருக்குது கோலம் வந்து பார்க்குறது கலர்ஃபுல்லாக. ஸோ கேட்கலாம் வாங்க அப்படின்ட்டு. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கங்க. உங்கள் பேர்? ஜெயாங்க. ஜெயா. ஓகே, நீ என்ன பண்ணுறீங்கம்மா? நான் வேலைக்கு போயிட்டுருக்கேங்க. ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஓகே. கோலம் நீங்கள் தான் போட்டிங்களா? எங்கள் பொண்ணு போட்டாங்க, நான் ஹெல்ப் பண்ணேங்க. பொண்ணு போட்டாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. எங்கே போட்டவங்க? எங்கே? அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. அவங்களும் வேலைக்கு போயிட்டாங்களா? பாருங்கள், காலங்காலத்தில் எல்லாருமே எழுந்துச்சு வேலைக்கு ஓடிடுறாங்க. ஓகே ஃபைன். ஸோ இது என்ன கோலங்கம்மா? ரங்கோலிங்க. ரங்கோலி கோலங்களா? ரங்கோலி கோலம் ஏதாவது வெரைட்டி இருக்குதுங்களா? இல்லை இதான் நிறையா இருக்குங்க. நிறையா இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வெரைட்டி இல்லைங்களா? ஓகே ரைட். இதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா? எனக்கு தெரியும். கோலத்துக்குன்னு ஒரு அர்த்தம் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி நீங்கள் தான் வச்சுருக்கீங்களா? இல்லைங்க, எங்கள் பொண்ணுக்கு தாங்க தெரியும். அதுவும் அவங்களுக்கு தான் தெரியுமா? ஓகே. சார் உங்ககிட்ட ஒரு கேள்விங்கம்மா. நம்ம கோலம் போடுறது வந்து நம்ம தமிழர்கள் பண்பாடில் கலாச்சாரம் இருக்கிற விஷயம். எதுக்காக கோலம் போடுறோம்? என்ன காரணத்துக்காக போடுறோம்? வீட்டுக்கு லட்சுமி கடாச்சம் வர்றதுக்காக கோலம் போடுறோங்க. ஓகே. வேறு வேறு தெரியும். எதிர்பார்க்குற அதிகமாக கோலத்தை எவ்வளோ சூப்பராக போட்டு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஐயோ, எனக்கு அப்படிங்களா? சரி, ஓகே ரைட்டுங்க. சூப்பராக கோலம் போட்டிருக்காங்க. அவங்களும் நீங்கள் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் கோலத்துக்காக வந்து ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்னு பார்த்து ஒரு கிஃப்ட் கம்பர் கொடுக்குறாங்க. சரிங்களா? செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களை கூப்பிடுவாங்க. ரைட்டுங்க. ஓகே, தேங்க்ஸ்மா. ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம அடுத்த ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு சிம்பிளான ஒரு கோலம் போட்டிருந்தாலும் சூப்பராக போட்டிருக்காங்க. ஸோ கேட்கலாம் வாங்க. ஆக்சுவலாக வணக்கம். உங்கள் பேர்? என்னோட பேர் அனுப்பிரியா. அனுப்பிரியா, என்ன பண்ணுறீங்க? நான் இப்போ வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் தான் இருக்கிறீங்களா? இல்லை வேறு என்ன பண்ணுறீங்க? வீட்டில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே. இப்போதைக்கு வீட்டில் தான் இருக்கேன். இப்போதைக்கு வீட்டில் தான் இருக்கிறீங்க. ஸோ ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வேலைக்கு போயிடுவீங்க. ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதனால் அவங்களுக்கு கூட இருக்கிறது. பார்த்தீங்களா எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கிறாங்க, வீட்டில் உதவியாக இருக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க. ஓகே ரைட். அதுவே பெரிய ப்ரொஃபஷன் தான். ஸோ நீங்கள் இந்த கோலம் நீங்கள் தான் போட்டிருக்கீங்களா? ஓகே. இது என்ன கோலம்? இது ரங்கோலி நார்மல் கோலம். ரங்கோலி கோலமா? நம்பவே மாட்டேன் நான். இது பார்க்க முக்கால்வாசி வெள்ளையாக தான் இருக்குது. அது எங்களால் கலர் வாங்க முடியல, நாங்கள் இருந்ததை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கோம். பார்த்தீங்களா, இருந்த வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போட்டாலும் சூப்பராக போட்டிருக்காங்க. சிம்பிள் கலர்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ரங்கோலியில் இது என்ன டிசைன்? இது நார்மலாக தாமரை டிசைன் வர மாதிரி வரும். ஓகே. நான் வந்துட்டு ரவுண்டு ஷேப்பில் வந்துட்டு போட்டிருக்கேன். கலர் இல்லாதனால வந்துட்டு ரவுண்டு ஷேப்பில் போட்டு பூ இலை வந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். ஓகே. ரவுண்ட் ஷேப்பில் போட்டிருக்காங்க, இலை வந்த மாதிரி போட்டிருக்காங்க. எனக்கு என்னமோ இது பார்க்குறதுக்கு இந்த கோவிலெல்லாம் விட்டத்தில் ஒன்று வரைஞ்சிருப்பாங்க மேலே, அந்த மாதிரியே இருக்குது. அழகாக தான் இருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்காக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, கோலம் எதுக்காக போடுறோம்? உங்கள் கருத்து? நம்மளோட கலாச்சாரத்தில் வந்து மேக்சிமம் சாணம் தெளித்து கோலம் போடுறது வந்து தான் அவசியமாக இருக்குது. அதனால் வந்து மார்கழி மாதங்கும் போது ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து நம்ம அந்த பனிக்காலத்துலேயுமே அந்த கோலம் போடுறது நம்மளுக்கு மங்களகரமாக இருக்குது. ஓகே ரைட். பார்த்தீங்களா, மற்ற எல்லாருமே கோலம் போடுறது தான் விஷயமா சொன்னாங்க. அக்கா வந்து பார்த்தீங்கன்னா சாணம் தெளித்து கோலம் போடுறது வந்து அப்படியே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலுமே அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். சாணம் தெளித்து கோலம் போடுறது ரொம்ப 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 நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சொன்னதுக்கு சூப்பராக பதில் சொன்னாங்க. அவங்க கோலத்தை பாராட்டி ஒரு சின்ன கிஃப்ட் ஹேம்பர் உங்களுக்காக. ஓகேங்களா? ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லேருந்து.
ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு அடுத்த ஒரு சூப்பரான கோலம் நிகழ்ச்சியில் கோல போட்டியில் வந்து ஒரு சூப்பரான ஒரு கோலம் பார்க்க வந்திருக்கோம். சிம்பிளாக இருக்குது பட் அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி செமையாக போட்டிருக்கிறாங்க. ஓ வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர்? ரேணுகா தேவிங்க சார். ஏன் பின்னாடி ஓடுறீங்க? முன்னாடி வாங்க ரேணுகா தேவி. சொல்லுங்க சார். கோலம் நீங்கள் தான் போட்டிங்களா? ஆமாங்க சார். ஓகே, இது என்ன கோலம்? ரங்கோலிங்க சார். ரங்கோலியில் இது என்ன வெரைட்டி? ரங்கோலியில் என்ன சிரிக்கிறீங்க சார்? உங்களுக்கே தெரியலையா? ஓகே ரைட், பரவாயில்ல, சூப்பராக போட்டிருக்கீங்க. கோலத்தையும் அக்காவையும் பார்க்கும்போது கோலத்துக்கு மேட்சாகவே காஸ்டியூம் போட்ட மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ 2 கலர் யூஸ் பண்ணி அழகாக போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த கோலத்தை பற்றி அக்காட்ட கேட்குறீங்க. நமக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது அக்காட்ட. சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, கோலம் வந்து எதுக்காக போடுறோம், என்ன காரணத்துக்காக போடுறோம்? அந்த காலத்துல எல்லாம் அரிசி மாவில் போடுவாங்க சார் கோலம். அப்போ வந்து எறும்புக்கு வந்து சாப்பிட்டுட்டு போகும். ஓகே, எறும்புகளுக்கு ஒரு தீனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் அந்த மாதிரி போட்டுருவோம். ஓகே சூப்பர். இப்போல்லாம் அந்த மாதிரி போடுறதில்ல. இப்போ வந்து டிசைனு ஃபோனில் பார்த்து டிசைனாக ரங்கோலி கோலம் போட்டுருக்குறாங்க. ஓகே, பார்த்தீங்களா? இப்போ ஃபோனில் பார்த்து டிசைனாக ரங்கோலி கோலம் போட்டுறாங்க. அரிசி மாவில் யாரும் போடுறதில்ல. அப்போ எறும்புலாம் பாவம் இல்லையா, பட்னியாக இருக்கு இல்லையா, பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல். ஓகே ரைட்டு. ஸோ நீங்கள் என்னென்ன மாதிரி கோலம்லாம் நீங்கள் போடுவீங்க? நான் ரங்கோலி கோலம் தான் எனக்கு தெரியுங்க சார். ஓகே, வேறு புள்ளி வச்சு கோலம்லாம் தெரியாது. புள்ளி வச்ச கோலம் தெரியாது. வேறு எது கைண்ட் ஆஃப் கோலம்லாம் இருக்கா? வேறு ஃபோனில் பார்த்தா நாங்களும் போடுவோம். ஃபோனில் பார்த்து போடுவாங்க. அப்படி எதுவுமே தெரியல, ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டிடுவோம், அவ்வளோதான் வேலை முடிஞ்சது அப்படின்ட்டு. ஸோ சூப்பராக கோலம் போட்டிருக்கிறீங்க. ஸோ உங்களோட அழகான கோலத்துக்காக ஜிஆர்டிலேருந்து ஒரு கிஃப்ட் ஹேம்பர் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு வீட்டுக்கு கோலம் பார்க்க வந்திருக்கோம். நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கங்க. உங்கள் பேர்? சாவித்ரி. என்னங்கம்மா? சாவித்ரி. சாவித்ரி. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கம்மா? வீட்டில் வீட்டில் தான் இருக்கீங்க. ஓகே ரைட்டு. ஸோ கோலம் வந்து நீங்கள் தான் போட்டிருக்கீங்களா? ஓகே, இது என்ன கோலங்கம்மா? புள்ளி வச்ச கோலம் தான். புள்ளி வச்ச கோலங்களா? பார்த்தா ரங்கோலி மாதிரி இருக்கு. இல்லை, புள்ளி வச்ச கோலம். பார்த்தீங்களா, புள்ளி வச்ச கோலம். பட் பார்த்தா ரங்கோலி மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. புள்ளி வச்ச கோலத்திலே சூப்பராக போட்டிருக்கிறாங்க. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்விங்கம்மா. நம்ம வந்து ஏன் கோலம் போடுறோம், எதுக்காக கோலம் போடுறோம்? இது நம்ம வீட்டுக்காக அழகுக்காக போடுறோம். வீட்டு அழகுக்காக போடுறோம். வேறு ஏதாவது காரணம் இருக்குங்களா? வேறு காரணம் என்ன சொல்கிறதுங்க சார்? என்ன சொல்ல சொல்லுங்க. சரி, ஓகே ரைட்டுங்கம்மா. ஸோ கோலம் சூப்பராக போட்டிருக்காங்க. நியூ இயர்க்காக ஒன்று அருமையான கோலம். இந்த கோலத்துக்காக உங்களுக்கு ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லேருந்து வந்து ஒரு கிஃப்ட் ஹேம்பர் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஓகே ரைட்டுங்கம்மா. ஹாய் ஹலோ வணக்கம் நேயர்களே. ஸோ இது மார்கழி மாதம் அப்படின்னாலே விழாக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கிற மாதம் தான் மார்கழி மாதம். ஸோ இந்த விழா காலத்தில் விசேஷ கோலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் கிங் டிவியோட இணைந்து கோல போட்டி நடத்துகிறாங்க கோயம்புத்தூர் ஃபுல்லாக. இன்றைக்கி நம்ம இருக்கிற ஏரியா பார்த்திங்க அப்படின்னா கணபதி. ஸோ கணபதியில் வந்து ஒரு ஏரியாவில் வந்து இன்றைக்கி நம்ம நிறையா கோலங்களை வந்து கவரேஜ் பண்ண போகிறோம். ஸோ பார்க்கல எப்படி அசத்திருக்காங்க அப்படின்ட்டு. கோலம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்கள் பண்பாட்டில் மறக்க முடியாத தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் எல்லா காலகட்டத்திலையும். ஸோ ஆரம்ப நாட்களில் திருப்பி சொல்லப்போனால் ஆரம்ப நாட்கள்லேருந்து இந்த அரிசி மாவு கோலத்திலேருந்து இன்றைக்கி ஸ்டிக்கர் கோலம் வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு டெக்னாலஜியில். பட் இன்னும் அந்த கோலத்தில் இருக்கிற ஈர்ப்பு, அந்த ஆர்வம் எல்லாருக்கிட்டையும் எந்த ஒரு பீரியட் ஆஃப் ஜென்ரேஷன்லேயும் வந்து மிஸ் பண்ணாமல் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம நிறையா வந்து லேடிஸ் கோலம் போட்டு எப்படிலாம் விதவிதமான கோலங்கள் போட்டு அசிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கோலங்கள் அப்படின்னாலே ஒரு சூப்பரான விஷயமாக தான் இருக்குது. காலையில் எழுந்துச்சு போகிறது. சரி வாங்க பார்ப்போம். நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் நடத்துகிற இந்த கோல போட்டியில் ஸோ இன்றைக்கி யார் எப்படி அசத்த போகிறாங்க பார்ப்போம். வாங்க. தேங்க்யூ.
ஓகே, இது நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் கிங் டீயோட இணைந்து வழங்கும் கோல போட்டியில் இன்னைக்கு நம்ம கணபதி ஏரியாவில் ஒரு வீட்டில் அழகான ஒரு கோலத்தோட பார்க்க வந்திருக்கோம். சரி, என்ன ஏதுன்னு கேட்கலாம். வணக்கம் சார். உங்கள் பேர்? நாகரத்தினுங்க சார். எங்களோட நீங்கள் போட்டதுங்களா? ஆமாங்க சார். இது என்ன கைண்ட் ஆஃப் கோலம் இது? இது ரங்கோலி கோலங்க சார். ரங்கோலி கோலங்களா? ரங்கோலி கோலத்தில் ஏதாவது வெரைட்டி இருக்குங்களா? நம்ம ஏதாவது நிறைய இருக்குங்க சார். நிறைய இருக்கு. சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி அப்படின்னா, ஏன் கோலம் போடுறோம், எதுக்காக போடுறோம்? காலையில் டெய்லி எப்போ காலங்காலமாக வீட்டுக்கு முன்னாடி காலையில் தெளித்து கோலம் போட்டால் ஒரு நல்ல மகாலட்சுமி வரும், வீட்டு முன்னாடி ஒரு அழகாக இருக்குன்னு போடுறோங்க சார். பாரம்பரியமாக. நல்ல பதில். வீட்டுக்கு முன்னாடி மகாலட்சுமி வருவாங்க அப்படின்ட்டு சூப்பராக இருக்குது. அது சாணம்லாம் பிடிச்சி வச்சு அதுக்கு பேர் ஓகே, அது வந்து பிள்ளையார் மார்கழி மாதம் பிடிச்சி வைப்பாங்க. முன்னாடி வந்து எல்லா வீட்டையும் அது பழக்கப்படுத்திட்டு இருந்தாங்க, எல்லாருமே வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அங்கங்கே வந்து குறைஞ்சிருச்சு ஆக்சுவலாக. ஸோ அம்மா வந்து வீட்டில் வச்சுருக்காங்க. பார்க்க சூப்பராக இருக்குது, சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரி, ஓகேங்கம்மா. நீங்கள் கோலம் வந்து சூப்பராக போட்டிருக்கீங்க, அதுவும் பிள்ளையார்லாம் சூப்பராக பிடிச்சி வச்சுருக்கீங்க. அதுக்காக வந்து ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் தங்கநகை இருக்குங்களா, அவங்க வந்து ஒரு கிஃப்ட் ஆம்பர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உங்களுக்கு தெரியுங்களா? வாங்கியிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? வாங்க, இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, போய் பாருங்கள். ஓகேங்களா? இன்னொரு கோலம் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். ஸோ இது வந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கோலத்தில் வந்து உள்ள மயில் வச்சு போடுவாங்க. அக்கா வந்து அம்மா வந்து மயிலே தனியாக கோலம் போட்டிருக்காங்க. ஸோ என்னென்னு கேட்கலாம் வாங்க. வணக்கம், உங்கள் பேர்? சந்திரகலா. சந்திரகலாங்களா? ஓகே, என்ன பண்ணுறீங்க? நான் ஸ்வீட்டு காரமெல்லாம் போட்டு சேல் பண்ணேன். அப்படிங்களா? ஓகே ஓகே, ரைட்டு. எத்தனை வருஷமாக கோலம் போடுறீங்க? அது ஒரு 20 வருஷம் 30 வருஷம். 20-30 வருஷம் போடுறீங்களா? ஓகே ஓகே. இது என்ன மாதிரி கோலம் அப்படி? இது ரங்கோலி தான், நம்ம புள்ளி இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு போடுறது தான். நம்ம ரங்கோலினா மேனுவலாக டிராயிங் பண்ணுறது தான் இல்லைங்களா? ஓகே, அது மயில் தனியாகவே வரைஞ்சி போட்டிருக்கீங்க. நம்ம மயில் மட்டும் தான், வேற ஏதாவது டிசைன்ஸ்லாம் பறவைங்களாம் போடுவீங்க? போடுவேன் அதெல்லாம் போடுவேன். இடம் இல்லாதனால நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. அன்னப்பட்சி இதெல்லாம் போடுவேன். அதெல்லாம் போடுவீங்களா? அதெல்லாம் போடுவேன். உங்ககிட்ட ஒரு கேள்விங்கம்மா, நம்ம கோலம் போடுறோம் இல்லைங்களா, என்ன காரணத்துக்காக இந்த பழக்கம் நம்ம கிட்ட இந்த இது இருந்துச்சு, எதுக்காக கோலம் போடுறோம்? முக்கியமான ஒரு உங்களோட கருத்தை சொல்லுங்க. என்னோட கருத்துன்னா, முன்னோர்கள் வந்து சாணி தெளித்து வாசல் அந்த நேரத்துக்கு அது அந்த நேரம் வந்து வாயுமண்டலம் வந்து நல்லாயிருக்கும், தூய்மையாக இருக்கும். அந்த நேரத்து அந்த காற்று வந்து நம்மளுக்கு பட்டுதுன்னா உடம்புக்கு நல்லது. அதனால தான் பெரியவங்க வந்து 5 மணிக்கு எந்திரிச்சு சாணி தெளித்து கோலம் போடணும்னு சொல்லியிருக்காங்க. வாசலும் சுத்தமாகும், பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும், ஒரு கலை இருக்கும், பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு அம்சமாக தெரியும். அதுக்காகத்தான், அதுக்கும் நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. அதனால் 5 மணிக்கு சாணி தண்ணி தெளிக்கணும், அதுதான் மெயின். இந்த சாணி தண்ணி தெளித்து கோலம் போட்டோம்னா ஒரு லட்சணம் மகாலட்சுமி வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம். அந்த நேரத்தில் எந்திரிச்சு நம்ம அந்த கோலம் போட்டு ஃபாலோ பண்ணுறோம். சூப்பர் சூப்பர், நல்லா சூப்பராகவே வழக்கம் கொடுத்தாங்க. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு சாணம் தெளித்து கோலம் போடுறது, இதுதான் உண்மையான ஆக்சுவலாக மரபு. கரெக்டாக சூப்பராக சொல்லிட்டீங்க. ஆக்சுவலாக அது நல்ல ஹெல்த்தியான விஷயம் இருக்குது, உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயம் இருக்குது, வீட்டுக்கு நல்ல இது இருக்குது, நல்ல லட்சணம் பார்க்கவே ஒரு மகாலட்சுமிகரமாக இருக்கும் அப்படிங்கிறீங்க. சூப்பராக சொல்லியிருக்கீங்க, நல்லா பதில் சொன்னீங்கம்மா. உங்கள் கோலத்தை பாராட்டியது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஆம்பர் கொடுக்குறாங்க.
ஹலோ. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கோல போட்டி நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு அழகான கோலத்தை பார்க்க வந்திருக்கோம். சும்மா அப்படியே வானவில் கலர் மாதிரி ரெயின்போ கலர் மாதிரி அக்கா வந்து எல்லாத்தையும் சூப்பராக அப்படியே கலர்களெல்லாம் ஃபில் பண்ணி வரைஞ்சி வச்சுருக்காங்க. கேட்கலாம் வாங்க. வணக்கம், உங்கள் பேர்? சுகுணாங்க. சுகுணாங்களா? என்ன பண்ணுறீங்க? வேலைக்கு போகிறோங்க. ஒர்க் பண்ணுறீங்களா? ஓகே. எத்தனை வருஷமாக கோலம் போடுறீங்க? நாங்கள் 10-20 வருஷமாக போயிட்டுருக்கோம். 10 வருஷமாக கோலம் போடுறீங்களா? இது என்ன கோலம் இது? இது ரங்கோலி கோலம். இது ரங்கோலி கோலம். ரங்கோலி கோலம் ஏதாவது வெரைட்டி டிசைன் அந்த மாதிரி நிறைய வகை இருக்குங்க. ஓகே. இது என்ன டிசைன்? இது ஸ்டார் மாதிரி போட்டு மார்கழியில் கொஞ்சம் ஸ்பெஷலாக போட்டுக்கிறோம். மார்கழியில் கொஞ்சம் ஸ்பெஷலாக போட்டிருக்கீங்க. காலையில் போடுவோம், மார்கழியில் ஸ்பெஷல். அப்போ மற்ற மாதம்லாம் சாதா கோலம் தான் அப்பவும் போடுவாங்க, ஓரளவுக்கு போடுவோம். அப்படிங்களா? ஓகே ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு கேள்விங்கக்கா. என்ன அப்படின்னா ஜஸ்ட் கோலம் போடுறோம் இல்லைங்களா, அது என்ன காரணத்துக்காக போடுறோம்? உங்களோட கருத்தை சொல்லுங்கள். கோலம் போடுறது நல்லதுங்க. லக்ஷ்மி கலாச்சாரம், விநாயகர் மார்கழி மாதம்ல விநாயகருக்கு உகர்ந்தது. ஆமாம், இங்கே விநாயகர் இல்லை, விநாயகர்லாம் பிடிச்சி வச்சுருந்தாங்க அங்கெல்லாம். நீ பிடிச்சி வைக்கலாங்க, அதை நம்ம இஷ்டம், எப்படி வேணால் வைக்கலாங்க. ஓகே. கோலம் போடுறது லக்ஷ்மி கலாச்சாரம், நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி வரும், அதனால கோலம் போடுறது நல்லது. வேறு என்னென்ன காரணங்களுக்காகலாம் கோலம் போடுவாங்க? அதுதான் கோலம் போடுறது லக்ஷ்மி வரக்கோசரம் போடுவோம். அதுக்கு தான் காலையில் எழுந்திரிச்சு, அதிகாலையில் எழுந்திரிச்சு காலையில் வாசல் தெளிச்சு கோலம் போடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னென்ன மாதிரி கோலம்லாம் போடுவீங்க? நாங்கள் ரங்கோலி கோலம் போடுவோம், புள்ளி வச்சும் போடுவோம். புள்ளி வச்சும் போடுவீங்க. வேறு? அவ்வளோதான். ஓகே ஓகே ரைட்டு. ஸோ சூப்பராக கோலம் போட்டிருக்காங்க. ஸோ கோலம் நீங்கள் அழகாக போட்டிருக்க காரணத்தினால ஸோ ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஹாம்பர் கொடுக்குறாங்க. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் போயிருக்கீங்களா? ஓகே ஓகே. வாங்கியிருக்கீங்களா? ஸோ லாஸ்ட் எப்போ போனீங்க? ஒரு வருஷம் ஆகிடுச்சா? ஓகே. இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. சீட் போட்டிருக்கீங்களா? ஓகே சூப்பர். இப்போ எடுத்துருவீங்க. நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு, போய் பாருங்கள். ஓகேங்களா? ரைட். ஜஸ்ட் கோலமில் ஸோ ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் கிங் டிவி நம்ம இணைந்த இடத்து கோலம் போட்டு கோயம்புத்தூரில் வந்து இன்றைக்கி நம்ம கணபதி ஏரியாவில் பெரியார் நகரில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி இன்னொரு அழகான கோலத்தை ஒன்று பார்க்க வந்திருக்கோம். ஸோ ஒரு ஸ்பெஷலான கோலங்களாக போட்டுட்ருக்குறாங்க, பார்க்கலாம். வணக்கங்கம்மா, உங்கள் பேர்? கண்ணாமணிங்கம்மா. கண்ணாமணிங்களா? ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்கம்மா? நான் வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் இருக்கீங்களா? ஓகே. எத்தனை வருஷமாக கோலம் போடுறீங்க? கோலம் நான் சின்னதுலேருந்தே போடுவேன். சின்னதுலேருந்தே போடுறீங்களா? ஓகே. இது என்ன மாதிரி கோலங்கம்மா? அது ரங்கோலி மாதிரிப்பா. ரங்கோலி. இதுவும் ரங்கோலி தான் இல்லைங்களா? ரங்கோலி போட்டு நடுவில் பூலாம் வச்சுருக்கீங்க. ஓகே ரைட்டுங்க. என்ன காரணத்துக்காக நம்ம வந்து கோலம் போடுறோங்கம்மா? கோலம் போட்டால் அது லட்சுமி கலாசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிங்களா? வேறு ஏதாவது காரணம் இருக்குங்களா? அது வீட்டுக்கு முன்னே காலையில் எப்பவுமே வீடு கூட்டி தொளிச்சு சாணி போட்டோம், கோலம் போட்டால் ஒரு மங்களம், அப்படி ஒரு ஐதீகம். அப்படி ஒரு ஐதீகம். நம்ம அது நல்ல ஹெல்த்துக்காக நீங்கள் சொல்ல வரீங்க. ஓகே ஓகே ஓகே. அந்த வேலை செய்யக்கூடிய விஷயம் அது முக்கியம். ஒரு பெண் வந்து நம்ம இதில் வந்து நம்ம கலாச்சாரத்தில் கட்டாயமாக செய்யக்கூடிய விஷயம் இல்லைங்களா? ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. நம்ம கலாச்சாரத்தில் வந்து ஒரு பெண் வந்து காலையில் எழுந்திரிச்சு கோலம் போடுறது அப்படிங்கிறது ஒரு கட்டாயமாக செய்யக்கூடிய விஷயம். எல்லாம் போட்டு தெளித்து கோலம் போட்டாங்க. இன்றைக்கெல்லாம் அன்னாடி சாணி போட முடியாது. எப்போ ஒரு நடை சாணி போட்டால் அந்த தொளிச்சாவது கோலம் போடணும். அதுக்காக அட்லீஸ்ட் தண்ணியாவது தொளிச்சாவது நம்ம கோலம் போடணும் எந்திரிச்சு இல்லைங்களா? ஏதோ ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க சார். நீங்கள் அழகாக சொன்னதுனால, அழகாக கோலம் போட்டதுனால ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஹாம்பர் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம பெரியார் நகரில் வந்து இன்னொரு வீட்டுக்கு கோலம் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இதுவும் ரங்கோலி கோலம் தான் நினைக்கிறேன், கரெக்டுங்களா? பார்த்தீங்களா, கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா? ஓகே ரைட்டு. வணக்கம், உங்கள் பேர்? கிருத்திகா. கிருத்திகா, என்ன பண்ணுறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃப் ஓகேங்களா? ஓகே. எத்தனை வருஷமாக கோலம் போடுறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 இயர்ஸ்லேருந்து போடுறேன். உங்களுக்கு 8 வயசுலேருந்து போடுறீங்க. நான் 8 இயர்ஸ்னால் அப்புறம் 8 வருஷமாக தான் போடுறீங்கன்னு நினச்சிருவேன் நான். 8 இயர்ஸ்லேருந்து போடுறீங்களா? ஓகே ரைட்டு. ஸோ என்னென்ன கோலம்லாம் நீங்கள் போடுவீங்க?
நெலிக்கோலம் புள்ளிக்கோலம் ரங்கோலி அந்த மாதிரி. சூப்பராக நெல்லிக்கோலம் புள்ளிக்கோலம்லாம் போட்டிருக்கீங்க. ஸோ அழகாக கோலம் போட்டிருக்கீங்க. உங்களுக்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்து ஒரு கிஃப்ட் ஆம்பர் தரேன். ஸோ வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்னொரு வீட்டில் ஒரு அழகான கோலத்தை பார்க்க வந்திருக்கோம். வணக்கம். 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 உங்கள் பேருங்க? சீதா. சீதாங்களா? என்ன பண்ணுறீங்க? இந்த வேலைக்கு போயிட்டுருக்குங்க. ஒர்க் பண்ணுறீங்களா? ஓகே. எத்தனை வருஷமாக கோலம் போடுறீங்க? நான் சின்னதுலேருந்தே போடுறேங்க. சின்னதுலேருந்தே போடுறீங்களா? ஓகே. என்னென்ன மாதிரி கோலம்லாம் உங்களுக்கு தெரியும்? புள்ளி வச்ச கோலம் எல்லா கோலமே போடுவாங்க. எல்லா கோலமே போடுவீங்களா? ஓகே. நாங்கள் ஜிஆர்டி தங்க மாளிகை உங்களுக்கு தெரியுங்களா? ஓகே. அவங்களுக்கு கிங் டிவிலேருந்து இந்த கோலப்போட்டி நடத்துகிறாங்க மார்கழி மாதத்துக்காக பொங்கலுக்காக. ஸோ அங்கேருந்து வந்திருக்கோம். இது என்ன மாதிரி கோலம் இது? இது புள்ளி வச்ச கோலங்க. புள்ளி வச்ச கோலமா? ரங்கோலி மாதிரி தெரியுது. இல்லை, புள்ளி வச்சு சங்கு கோலம், சங்கில் குருவி வந்த மாதிரி வச்சு. புள்ளி வச்சு சங்கில் குருவி வந்த மாதிரி கோலம். இதோட டிசைன் நேம் ஆக்சுவலாக. பட் பார்க்க ரங்கோலி மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஓகே ஓகே ஓகே. ரொம்ப அழகப்படி. உங்களுக்கு ஒரு கேள்வி, எதுக்காக கோலம் போடுறோம்? உங்களோட கருத்து. மாதம் கோலம் போட நல்லதுங்க. வீட்டுக்கு ஐஸ்வர்யம், போட்டால் தான் வீட்டுக்கு நல்லது. வேறு ஏதாவது காரணம் இருக்குங்களா? ஸ்பெஷல் காரணம் இருக்குங்களா? அதெல்லாம் இல்லை, மார்கழி மாதம் மெயினாக கோலம் போடணும். வீட்டுக்கு கோலம் போட்டு சமைச்சு சாப்பிட்றது நல்லதுங்க. வீட்டுக்கு கோலம் போட்டு அதுக்கப்புறமா சமைச்சு சாப்பிட்றது நல்லது. அதுக்கு முன்னாடி சாப்பிட்டா சரிக்காது இல்லைங்களா? ஓகே. டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதனால எல்லாருமே வந்து கோலம் போட்டுட்டு அப்புறமா சாப்பிடுங்க. அட்லீஸ்ட் வெளியில் வந்து கோலத்தை பார்த்துட்டாவது சாப்பிடுங்க இல்லைங்களா? கரெக்டு. அப்போ யாருக்காவது பார்க்க தேடவே வேண்டாம். சீதாக்கா இங்கே கோலம் போட்டுருக்காங்க பெரியார் நகரில். சூப்பராக போட்டிருக்காங்க. புள்ளி கோலத்தையும் ரங்கோலி மாதிரி போட்டு அசித்திருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கோலம் போட்டு அசித்திருக்காங்க. உங்களுக்கு ஜிஆர்டிலேருந்து ஒரு கிஃப்ட் ஆம்பர் தராங்க. சரிங்களா? வேற ட்ரை பண்ணலாம். கிஃப்டா? யாருக்கா இருக்கும்? பார்த்துட்டியா? அது என் டீச்சருக்காக வாங்கினது. பத்திரமா அதை அங்கேயே வை. மா, இது எனக்கு ரொம்ப அழகா இருக்குல்லம்மா. எனக்கு தெரியாதா என் டீச்சருக்கு எது அழகா இருக்கும்னு? நான் டீச்சரா? என்கிட்ட என்னம்மா கத்துக்கணும்? மியூசிக்கா? கத்து கொடுக்கறவங்களே நம்ம கிட்ட கத்துக்க ஆசைப்படுறதும் ஒரு சுப ஆரம்பம் தானே. ஜிஆர்டியின் தங்க திருவிழா விழாக்கால சலுகையாக தங்க நகைகளின் சேதாரத்தின் மீது 20% தள்ளுபடி. வைரங்கள் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 25% வரை தள்ளுபடி. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், பாஸ்கட் ரோடு, கோயம்புத்தூர்.